சில்லென்று எங்கிருந்தோ பனிக்காற்று வீசியது. சீதாவின் உடல் நடுங்கியது. தலைமீதிருந்த கம்பளியை இன்னும் நன்கு இழுத்து முகத்தின் மீது வழியும்படி விட்டுக்கொண்டு கிழவன் மறுபடியும் இரும்பினான். கடலை மாவு தோசையின் மணம் பிளாட்பாரம் முழுவதும் பரவவே மேஜையைச் சுற்றி கும்பல் அதிகரிக்க துவங்கியது. ஒல்லி ஆசாமி கண்ணாடி டம்ளரில் காஃபியை நிறைத்து எடுத்து கொண்டு சென்று கிழவன் அருகே தரை மீது வைத்தான். ஏதோ ஹிந்தியில் சொல்ல பற்களை காட்டி மகிழ்ச்சியோடு விசாரித்தான். கிழவன் உரக்க சிரித்தான். கையோடு வைத்திருந்த துணி மூட்டையை அவிழ்த்து ஒரு முடிப்பிலிருந்து காசை எடுத்து எண்ணி அவனிடம் நீட்டினான். கடைக்காரன் தயக்கத்துடன் பின்வாங்குவதைக் கண்டு முன்னால் குனிந்து அவன் கரத்தை இழுத்து பிடித்து காசை உள்ளங்கையில் வைத்து வற்புறுத்தலாக அழுத்தினான். அந்த கிழவன் ஏதோ ஹிந்தியில் சொல்ல கணீர் குரல் கேட்டு சீதா திடுக்கிட்டாள். ஆனால் அவர்களது உரையாடல் அவளுக்கு விளங்கவில்லை. மனதிற்குள் மூட்டெழுந்த பரபரப்பை அடக்கிக் கொள்ளவும் முடியவில்லை. இவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க? ரேவதியிடம் தாழ்ந்த குரலில் கேட்டாள். இந்த கிழவன் இவர்கள் இருவருமே ரொம்ப நாளைக்கு சிநேகிதன் போல இருக்கு. இவன் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு இப்போதான் திரும்பி வந்திருக்கானா. அதனால் குசலம் விசாரிக்கிறான். ஈத் பெருநாள் சந்திரன் போல எப்படி உன் தரிசனம் கிடைச்சிது என்று ஆச்சரியப்படுவது போல பரிகாசித்தான் ஒல்லி ஆசாமி. அதற்கு அந்த கிழவன் நான் ஊரிலே இல்லை, தெற்கு போயிருந்தேன்னு பதில் சொல்கிறான். பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கா. ஆனால் எத்தனை தன்மானம் பாரு. கொடுத்த காஃபியை கூட ஓசியில் வாங்கி குடிக்கலையே. காசு கொடுத்து விட்டு தான் பிடிவாதமாக பிடிக்கிறானே. அவள் அதிசயத்தினோடு குட்டை மனிதன் அடுப்பில் வெந்து கொண்டிருந்த சீதாவியனுடைய தோசை ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு உருளைக்கிழங்கை அதில் மேல் தடவி வைத்தார். கிழவன் அருகில் வந்தான். மீண்டும் மடியிலிருந்த பணத்தை எண்ணி அவளிடம் கொடுத்துவிட்டு ஆவலுடன் தட்டை வாங்கி கொண்டான். ஏதோ ஹிந்தியில் சொல்ல தோசை கார குட்டை பையன் கேட்டதும் கிழவன் ஹாஹா என்று பெரிதாக சிரித்தான். அதே சிரிப்பு. சீதா உடல் புல்லரிச்சு நெஞ்சை ஏதோ கவ்வி பிடிச்சு இழுக்க சட்டென அருகிலிருந்த ரேவதியின் தோலை பற்றி கொண்டாள். திரும்பவும் ஏதோ ஹிந்தியில் சொல்ல ஒல்லி மனிதன் குட்டைமான அச்சா அச்சா என்று சிரிக்க கிழவன் உடன் சேர்ந்து கொண்டான். கூடியிருந்த இரண்டொரு நபர்களும் திரும்பி பார்த்து புன்னகைத்தனர். அவள் நெஞ்சு ஏனோ திக்திக்கென்று அடித்து கொண்டது. கால்கள் பின்னிக் கொண்டன. தடுமாறிக்கொண்டு கீழே விழுவது போல் தள்ளாடினாள். எதற்காக இப்படி சிரிக்கிறாள்? சீதா மீண்டும் தூண்டினாள். பார்வைக்கு பிச்சைக்கார நோயாளி கிழவனாக தென்படுகிறானே. அவன் படித்தவனாட்டம் பேசுகிறான். ஆச்சரியமாக இருக்கு. உருதுவில் இப்பொழுது அவன் சொன்னது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மணிமொழி. கிழவன் ஹிந்தி உருது எல்லாம் பேசுகிறான். ஆனால் தெற்கிலிருந்து வந்தவன் போல தோணுது. அதுதான் தெற்கு போயிருந்தேன் என்று சொல்லியிருக்கான். குட்டை ஆசாமி என்னவோ கேட்டானே என்று சீதாள் கேட்டாள். அதுவா, உன் உறவினர்கள் உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்களான்னு கேட்டான். அதுக்கு பதில் என்ன சொன்னான் தெரியுமா? கோடி ஜனங்கள் எனக்கு கெடுதல் நினைத்தால் என்ன, கடவுள் நினைப்பது தானே நடக்கும். என்ன சாதுரியமான அழகான வார்த்தைகள். அவனின்றி அணுவும் அசையாது என்பதன் அடக்கம். தென்னாட்டை சேர்ந்தவன் போல இருக்கு. இங்கு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆச்சரியத்துடன் கிசுகிசுத்தாள் ரேவதி. சீதாவின் உணர்வில் இனம் விளங்கா நெருடல். வேற்று மொழியில் பேசினாலும் அந்த குரல், அந்த உற்சாகமான உரத்த சிரிப்பின் ஒலி எல்லாமே மிக பழக்கமானவை போன்றதொரு திகைப்பு. அத்தனை குளிரிலும் உடல் முழுவதும் திடீரென வியர்த்து கொப்பளிக்கத் தொடங்கின. இந்த பெரியவர் உங்களுக்கு சிநேகிதமா? அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா? காஃபியை கலக்கி டம்ளரில் விநியோகித்து கொண்டிருந்த ஒல்லி ஆசாமியை ஆங்கிலத்தில் வினவினாள் சீதா. முன்போலவே அவன் அசட்டுச் சிரிப்புடன் விழித்தான். ஏம்மா, நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா?
கம்பளி போர்வையில் நின்று வந்த தமிழ்குரல் அவளை திகைக்க வைத்தது. ஒரே எட்டில் அவன் அருகில் ஓடி வந்து நின்றாள். தலையை மூடியிருந்த அந்த கம்பளி போர்வையை நழுவி அவனது கழுத்தின் மீது விழுந்தது. தும்பை பூவாக நரைத்த பரட்டைத்தலை, காடாகிவிட்ட தாடி, மீசைக்குள் மறைந்து கொண்டிருந்த முகம், அதில் மின்னிய கண்களில் கூரிய பார்வை, உதட்டின் மீது நெளிந்த கோணல் புன்னகை. சீதா வியந்து போனாள். தமிழ் கூட பேசுகிறீங்களே, நீங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்தானே என்று கேட்டாள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சிரித்தான் கிழவன். சீதா ஊன்றி பார்த்தாள். அருகில் வந்து எதிரே காலை மடக்கி கொண்டு உட்கார்ந்தாள். நிச்சயமாக இது நீங்கள் நீலுதானோ? நீலுதானே? அவள் குரல் தழுதழுத்தது. பேச முடியாமல் திணறியது. நெஞ்சில் கண்ணீர் கரை புரண்டது. கிழவன் தூக்கி வாரி போட அவளையே பார்த்தான். நீ சீதாவா? உணர்ச்சியினால் வார்த்தைகள் சிக்கி தவித்தன. நீலு, உன்னை தேடிண்டே இருந்தேனே. இத்தனை நாள் எங்கே போயிருந்த? இங்கேயாவது உன்னை சந்திச்சேனே. என்னை மறந்தே போயிட்டியா நீலு? அவள் மேலும் புலம்பிட எண்ணினாள். ஆனால் அவளால் பேச முடியாமல் பெரும் விம்மல்கள் வெளிவந்தன. சாயிநாதன் கோவில் திசையை நோக்கி கைகளை உயர்த்தி நன்றியுடன் கரம் குவித்தாள். துக்கம், மகிழ்ச்சி, கண்ணீர் என்ற உணர்ச்சி போராட்டத்தில் அவளது நெஞ்சம் முடிவிலே குளிர்ந்து போயிற்று. காண வேண்டும் என்று தவித்த தன் உயிருக்கினிய நண்பனை, ஆபத் பாந்தவனாக அவளை ரட்சித்து வாழ்வளித்தவனைக்கு வடக்கே இந்த இடத்தில் சந்தித்து விட்டாளே, என்ன ஆச்சரியம்!